சிறுமலையில இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு திண்டுக்கல்ல நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ திண்டுக்கல்ல இருந்து சிறுமலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஒன் டே ட்ரிப்பா போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க உள்ள பயோடைவர்சிட்டி பார்க்ன்னு ஒண்ணு வந்திருக்கு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மழைலாம் வந்தனால கிளைமேட் செம்மையா இருந்துச்சு. அப்படியே பயோடைவர்சிட்டி போற வழியில நம்ம கருப்புசாமி இருந்தாரு. சரி அவர ஒரு கும்பிட்டுட்டு அப்படியே நேரா உள்ள போயிட்டோம். ஸோ உள்ள போனதும் பார்த்தீங்க அப்படின்னா ₹50 பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸுக்கு வந்து ₹20 சார்ஜ் பண்றாங்க. ஸோ கேமரா அது மாரிலாம் எடுத்தோம்னா ₹200 சார்ஜ் பண்றாங்க. பைக், கார் பார்க்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹50 சார்ஜ் பண்றாங்க. உள்ள வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான அந்த பிளான்ட்ஸ் இந்த மாரியான விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. கிளைமேட் நாங்க போயிருந்தப்போ சூப்பரா இருந்ததுனால, எங்களுக்கு அத என்ஜாய் பண்றதுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ நீங்க போனீங்க அப்படின்னா, ஒண்ணு காலையில சீக்கிரம் போயிருங்க. இல்லன்னா ஈவினிங் டயத்துல போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். வெயில்ல போனீங்கன்னா கண்டிப்பா மண்டை காய்ஞ்சிரும். ஸோ டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து 5:00 வரைக்கும் தான் வச்சிருக்காங்க. பட் டிக்கெட் வந்து 5:00 வரைக்கும் எடுக்குறாங்க. பட் 6:00 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள உள்ள அலோவ் பண்றாங்க. ஸோ உள்ள வந்து ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட் அப்டின்னே சொல்லுவேன். பட் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க அப்டின்னா கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா நடக்கிறது அந்த மாரியான விஷயங்கள்லாம் அதுல இருந்துச்சு. அங்க கேன்டீனுமே பார்த்தீங்க அப்டின்னா வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்க அப்டின்னா பார்க்லாம் சுத்தி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஸோ போற வழியில பசிக்குதேன்னு சொல்லிட்டு நேரா போய் கஃபேல போய் ஒரு பிரெட் ஆம்லெட்டும், டீயும் குடிச்சிட்டு அப்டியே சிறுமலை ட்ரிப்புக்கு ஒரு எண்டிங்க போட்டுட்டோம். ஸோ திண்டுக்கல் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சிறுமலைக்கு நீங்க போயிருந்தீங்க அப்டின்னா உங்க ஃபேவரட்டான ஸ்பாட் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனல ஒரு ஃபாலோ பண்ணிருங்க.